தனது பயணத்தை தொடருவதற்கு உரிய ஞான சம்பந்தர் திருவிஜயமங்கை என்கின்ற தலத்திலிருந்து அடுத்த தலத்தினுக்கு செல்லுதற்கு உண்டான முயற்சியினை கொண்டிருக்கிறார். அதனை சேக்கிழார் விஜயமங்கையினிடம் அகன்று மெய்யர் தாழ் அசைவில் வைகாவினில் அணைந்து பாடி போந்து இசைவளர் ஞான சம்பந்தர் எய்தினார் திசை உடை ஆடையர் திருப்புறம்பயம். திருவிஜயமங்கையிலிருந்து திருப்புறம்பயம் என்ற தலத்தினுக்கு ஞான சம்பந்தர் எழுந்தருளுகிறார். எவ்வாறாம் விஜயமங்கையனிடம் அகன்றுனாக்க அந்த விஜயமங்கை என்கின்ற தலத்தை விட்டு நீங்கி, அகன்று என்றால் அந்த ஊரை விட்டு அடுத்த ஊரினுக்கு செல்லுவதற்கு அந்த விஜயமங்கையை விட்டு விலகி அந்த ஊரை கடந்து மெய்யர், அந்த மெய்யர் அப்படின்றது இறைவன் திருவடி என்றும் நிலை பெற்றிருக்கும் திரு வைகாவூர் எனும் திருப்பதியை அடைகிறாராம். மெய்யர்தான் அசைவில் வைகாவினில், வைகா என்பது ஒரு ஊரோட பெயர். ஆகவே மெய்யர் தாழ் அசைவு இல்னாக்க எந்த காலத்திலும் நடுங்கதில் இல்லாத, எந்த காலத்திலும் ஒடுங்கதில் இல்லாத, ஆகவே இறைவன் திருவடி என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய மெய்யர் தாழ்னா இந்த இடத்துல மெய்யர்னா சிவபெருமான், சிவபெருமான் தாழ்னா அவருடைய மேலான திருவடிகள், அசைவு இல்னாக்க என்றுமே மாறாது நிலை பெற்றிருக்கக்கூடிய வைகாவினில் அணைந்து திருவைக்கா என்ற தலத்தினுக்கு சென்று அடுத்து அணைந்து பாடி போந்து திருவைகாவில இறைவனை பாடினார். அங்க பாடின பாட்டு தான் கோழை மிடராக கவி என்று தொடங்கக்கூடிய சாதாரி பண்ணில் அமைந்த பாட்டு. அந்த பண்ணில் அமைந்த சாதாரி என்கின்ற பண்ணில் அமைய பெற்ற அந்த பதிகம் கோழை மிடராக கவி என்று தொடங்குவதற்கு உண்டான பதிகத்தை பாடி அணைந்து பாடி போந்து இசை வளர் ஞான சம்பந்தர். இசைனா ரெண்டு பொருள், ஒன்று புகழினுக்கு உரியவராகிய ஞான சம்பந்தர், மற்றொன்று இன்னிசையால் தமிழை வளர்த்த ஞான சம்பந்தர். அதனால்தான் அவருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கோம். ஞான சம்பந்தர் தான் மிக அதிகமான அளவில் பண்களை கொண்டு பதிகம் புனைந்திருக்கிறவர். அதனால இசைத்தமிழையும் வளர்த்த பெருமை ஞான சம்பந்தரைத்தான் சாரும். அதாவது ஒரு முறை ஆசா ஞான சம்பந்தம் என்கின்ற மிகப்பெரிய தமிழறிஞர் வேடிக்கையாக ஒரு முறை சொன்னார் தமிழிசை சங்கத்தில், ஞான சம்பந்தர் என்கின்ற ஒரு அடியார் மட்டும் இல்லை என்றால் இன்று நமக்கு தமிழிசை சங்கத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டுதோறும் பண்ணாராய்ச்சி செய்வதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது என்றார். ஏனென்றால் தமிழ் பண்களினுடைய அதிகபட்ச அளவை கையாண்டு அதன் மூலமாக பல ஆயிரம் பதிகங்களை பாடின பெருமை சம்பந்தரை சாரும். அதனாலதான் இசை வளர் ஞான சம்பந்தர். இசையையும் வளர்த்தார், தமிழ் மொழியையும் வளர்த்தார். இசையினால் மொழியையும் மொழியினால் இசையையும் ஒரு சேர வளர்த்த பெருமை சம்பந்தருக்கு உண்டு. ஞான சம்பந்தர் எய்தினார் எங்கு திசை உடை ஆடையர், திக்குகளையே ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய திருப்புறம் பயம் என்ற ஊருக்கு சேர்ந்தார். திருப்புறம் பயம் என்பது ஆன்மீகத்தினுக்கு எந்த அளவினுக்கு இன்றியமையாத ஒரு சிவத்தலத்தை கொண்டிருக்கிறதோ அது போல
அரசியலிலும் மிகச்சிறந்த ஒரு இடத்தை தன்னுள் கொண்டிருக்கிறது. பிற்கால சோழர்கள் வாழ்ந்த காலத்துல திருப்புறம் புயத்து போரானது மிக பெரிதும் பாராட்டப்படுவதற்குரிய போராக வரலாற்றிலே சுட்டப்பட்டு இருக்கிறது. அதனால இது தொன்று தொட்டு பெருமை உடையதாகிய நகர். இங்கு அரசியல் அடிப்படையில மிக பெரியதோர் போர்க்களமும் நடந்தது. அதுபோல் இந்த ஊரிலே மிக அழகியதாகிய சிவத்தலமும் இருக்கிறது. ஆகவே அந்த திருப்புறம் பயத்தினுக்கு வைகாவூரிலிருந்து வந்து சேர்ந்தார். எவ்வாறு? விஜயமங்கையிலிருந்து புறப்பட்டு வைகாவூருக்கு வந்து சேர்ந்து வைகாவூரில் உள்ள இறைவனை பாடி பரவி அங்கிருந்து புறப்பட்டு திருப்புறம் பயத்தினுக்கு வந்து சேர்ந்தார். புறம்பயத்து இறைவரை வணங்கி போற்றி செய்து திறம்புரி நீர்மயிர் பதிகம் செந்தமிழ் நிறம் பயில் இசையுடன் பாடி நீடிய அறந்தரு கொள்கையார் அமர்ந்து மேறினார். அந்த தலத்துல தங்கினாராம். எப்படியா? திருப்புறம் புயத்து இறைவரை, திருப்புறம் புயம் என்கின்ற ஊரிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனை, ஆகவே திருப்புறம் பயத்து இறைவனை வணங்கி தனக்குண்டான வணக்கத்தை செலுத்தி போற்றி, இறைவனை மிக பெரிய அளவிலே போற்றி பாராட்டி செய்திறம்புரி நீர்மையில் சிவபெருமானை வணங்கி போற்றி பாராட்டி பன்னியல் திறம் அமைந்த செந்தமிழ்ன்ற குறிப்பை கொடுத்தார். எப்படியா? திறம்புரி நீர்மையில் பதிக செந்தமிழ். இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த இடத்துல பாடின பதிகத்துக்கு பேரு மரம் பய மலைந்தவர் என்று தொடங்கக்கூடிய இந்தள பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடுறார். இதுல என்ன ஒரு குறிப்பு தருகிறார்னாக்க, திறம்புரி நீர்மையில் அப்படின்னாக்க இது ஒரு குறிப்பு. என்ன குறிப்புன்னா, பழைய இசை மரபுல உண்டானதோர் வழக்கம். அது இன்றைக்கும் அந்த மரபை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மரபை வடமொழியில சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இசைக்கு அடிப்படை 7 ஸ்வரங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த 7 ஸ்வரங்களும் முழுமையுமாக இடம் பெற்றிருக்கக்கூடிய ராகத்தை மேளம் என்று இன்றைய வழக்கில் சொல்லுவார்கள். அன்றைய வழக்கில் அதற்கு பெயர் பண்ணுன்னு பேர். அதாவது 7 ஸ்வரங்களும் இடம்பெற்றுள்ள ஒரு இசைக்கு பண்ணுன்னு பேர். இங்க இன்றைய வழக்கத்தில் அதுக்கு பேர் சம்பூர்ண ராகம்னு பேர். 7 ஸ்வரத்திற்கு அப்புறம் 6 ஸ்வரம், 6 ஸ்வரங்களை கொண்டு நீங்கள் ஒரு ராகத்தை உருவாக்கலாம். அது 6 ஸ்வரங்களால் ஷாடவம்னு பேர். ஷட்டுன்னா 6, சஷ்டி, ஷடாட்சரன். அதுபோல இந்த 6 ஸ்வரங்களை கொண்டு ஒரு ராகத்தை உருவாக்க முடியும். அதே பழைய அடிப்படையில இந்த 6 ஸ்வரங்களில் அமைந்திருக்கக்கூடிய ராகத்தை அவர்கள் என்னவென்று வழங்குவார்கள்? பன்னியல்னு பேர். அதுக்கப்புறம் 5 ஸ்வரங்கள்ல கையாளப்படக்கூடிய ராகங்கள் உண்டு. அதுக்கு பேரு திறம்னு பேர். இங்கேயும் இன்றைய நவீன இசையிலையும் 5 ஸ்வரங்களினால் கட்டமைக்கப்பட்ட ராகங்கள் உண்டு. மோகனம் போன்று இருக்கக்கூடிய ராகங்கள். அதற்கு பிறகு 4 ஸ்வரங்களினால் அமையப்படக்கூடிய ராகம். பழைய காலத்துல இதுக்கு பேரு திறத்திரம்னு பேர். இன்றைய வழக்கிலும் இந்த 4 ஸ்வரங்கள்ல கொண்டு ராகம் அமைக்கிற வழக்கம் உண்டு. பழைய காலத்துல என்ன நினைத்தார்கள்? 4 ஸ்வரங்களுக்கு கீழாக 3ஓ 2ஓ இவைகளை கொண்டு ஒரு ராகத்தை உருவாக்குதல் கூடாது. ஏனென்றால்
ஒரு ராகம் அல்லது பண் என்றால் குறைந்த பட்சம் 4 ஸ்வரங்கள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதனால 7 ஸ்வரம் இருப்பது பண், 6 ஸ்வரங்கள் இருப்பன பண்ணியல், 5 ஸ்வரங்களை கொண்டு இருப்பன திறம், 4 ஸ்வரங்களை கொண்டு இருக்கக்கூடிய பண்ணுக்கு பேரு திறத்திரம்னு பேர். அந்த அடிப்படையில இவர் என்ன பண்ணியிருக்கார், நிறம் பயில் இசையுடன் திறம்புரி நீர்மயில். திறம்புரி நீர்மயில்னாக்க, திறம்னாக்க ஏற்கனவே சொன்னது போல 5 ஸ்வரங்கள். அந்த பண்ணுக்கு 5 சுரங்களை கொண்ட திறம் பொருந்திய நீர்மையில் இப்பதிகத்தை அருளினார். 5 ஸ்வரம் தான் அந்த பண்ணுக்கு. அந்த குறிப்பிட்ட பதிகம் என்ன பதிகம்? மரம் பய மலைந்தவர் என்று தொடங்கக்கூடிய இந்தள பண்ணில் அமைந்த பதிகம் திறம்புரி நீர்மையில் பண்ணியல் திறம் பொருந்திய தன்மையில் பண்ணியல் திறம் திறத்திறம் என பண்வகை 4 என்பர். இவற்றுள் திறம் பொருந்திய நீர்மையில்னா அந்த 5 சொரங்களுக்கு உட்பட்டதாக அந்த அழகான பண்ணை பாடி திறம்புரி நீர்மையில் பதிக செந்தமிழ் நிறம்பயில் இசையுடன் பாடி. ரொம்ப அழகான வார்த்தை. இந்த நிறம்பயில் இசை அப்படின்னு சொன்னாக்க அந்த பண்ணினுக்கு உண்டான தன்மையை விளக்குவது நிறம்னு பேர். ஒரு விளக்கத்தை கொடுத்தோம் ஸ்வரங்கள் அடிப்படையில. நிறம் என்பது என்னன்னாக்க ஒரு பண்ணினுடைய அழகை ஆலாபனை செய்கின்ற பொழுது அதற்கு உரியதாகிய 3 வழி உண்டு. நிற ஆழத்தி, காட்டாளத்தி, பண்ணாளத்தி என்று. ஆகவே அந்த பண்ணினது நிறமானது தெரியக்கூடிய அளவிலே ஆலாபனை செய்து நிறம் பயில் இசையுடன் பாடி நீடிய அறம் தரு கொள்கையர் அமர்ந்து மேவினார். ஆகவே அறத்தை உதவும் கொள்கையில் இருப்பவராகிய ஞான சம்பந்தர் அங்கு விருப்பத்துடன் அந்த தலத்திலே திருப்புறம் பயத்தில் சில நாள் தங்குவதற்காக தங்கினார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்து வரக்கூடிய பாடலை நாம தொடர்ந்து பார்ப்போம்.